இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நம்ம தரங்கம்பாடியில் இருக்க வாழ்க வளமுடன் மன்றத்தும் வந்திருக்கோம். டெக்கரேஷனாக பக்காவாக போட்டு முடிச்சிட்டோமா. பிரிக்க போகும்போது எங்கள் ஓனர் 1000 ரூபா பணம் கொடுக்க சொன்னாப்புலங்க. பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. அதில் பணத்தை யார்கிட்ட கொடுக்க தெரியாமல் நானும் சுற்றி முற்றி பார்த்துருந்தாங்க. அப்போ ஒருத்தர் நின்னாப்புல அவர்கிட்ட போய்ட்டு நான் பணம் கேட்டிங்களான்னு கேட்டுவிட்டேன். உடனே அவர் என்ன சொன்னாப்புல, பணம் கொடுத்தாங்க கொடுங்க தம்பி சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருங்க. வாங்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கேருந்து வந்தாப்புல வந்து, தம்பி நீ எப்படி கேட்கலாம் பணம் கேட்டிங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாப்புல. எனக்கு வாய் வாக்காது அதிகமாக போனதுக்கப்புறம் அவர் என்னை கேட்டார், காரைக்கால நீ எந்த மண்டலத்தில் டெக்கரேஷன் மட்டும் காசு கொடுக்காம வந்துடுவான்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன்னு வச்சுங்க, எந்த மண்டலத்திலும் காசு கேட்க மாட்டாங்க. எல்லா டெக்கரேஷனும் முடிச்சதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் மேனேஜரை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில பெரிய பெரிய ஓனர் 1000 500 பணத்தை கொடுத்துருந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஆள் போகும்போது நீ 1000 ரூபா கொடுத்தா தான் நீ உள்ளே வரணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஓனருக்கு ஃபோனை போட்டு இது மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்க்குற பையன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு எங்கள் ஓனருக்கு ஃபோன் அடித்து போட்டு கொடுத்தாப்புலே. ஐயோ நம்ம வேலைக்கு வலைய வச்சு விட்டாங்கடா நினச்சிட்டு ஏற்ற மாதிரி இருக்க டீயை குடிச்சிட்டு எல்லாம் நம்ம தலையெழுத்துட்டா யார் வந்து என்னென்னா பேச நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இது மாதிரி பிரச்சனை எனக்கு தான் நடக்குதா இல்லை உங்களுக்கு சொல்லிட்டு கமெண்ட்